குடும்பம் முடிஞ்சிச்சு, குடும்பத்தின் வருமானம் முடிஞ்சிச்சு, பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இனி இப்படித்தான் வாழணும் போல, இதுதான் தலைவிதி, இதுதான் தலை எழுத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நிறைய பேர் உங்களை அப்படி சொல்லி சொல்லி வச்சிருக்கிறாங்களா? இந்த வியாதியோட உன் கதை முடிஞ்சிச்சு, இந்த கடனோட உன் குடும்பம் முடிஞ்சிச்சு, இந்த சண்டையோட புருஷன் முன்னாடி உறவு முடிஞ்சிச்சு. நீ அந்த வீட்டை கட்டி எழுப்ப போற, நீ அந்த கடனை அடைக்க போற, உன் குடும்பமா ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போது. இப்படினே உலகம் சொல்லி சொல்லி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு எசபேலின் சத்தம் உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கா? மனுஷ சத்தம், சூழ்நிலைகளின் சத்தம், பயமுறுத்துகிற சத்தம், கலங்க பண்ணுகிற சத்தம் உங்க காதுல விழுந்துகிட்டு இருக்கா? நான் பிரசங்கிக்கும் இந்த மலைக்கு, இந்த இயேசு என்கிற கண்மலைக்கு, அவருடைய சமூகத்துக்கு, அவருடைய சபைக்கு, அவருடைய ஆலயத்துக்கு, அவருடைய பர்வதத்துக்கு வா. இதுவரை கேட்காத சத்தத்தை உங்கள் செவிகள் கேட்கும்.